ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சந்திராஷ்டமத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு சந்திராஷ்டமம் சார் நீங்கள் வந்து சொல்லும்பொழுது இன்றைக்கி ஒரு நட்சத்திரத்தை சொல்லிவிடுறேன். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நட்சத்திரம் ஆயில்யம் மகம்னு சொல்லிவிடுறேன், இல்லை பூரம் உத்திரம்னு சொல்லிவிடுறேன், இல்லைன்னா அஸ்தம் சித்திரைன்னு சொல்லிடுறேன். ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு எப்படி சந்திராஷ்டமம் வேலை செய்யும்? சந்திராஷ்டமம் வேலை செய்கிறது நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஒரு 1.5 hours 2 hours வேலை செய்யும். உதாரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாதம் 1ல் பிறந்திருக்கீங்க, பாதம் 1ல் பிறந்திருக்கீங்க, நட்சத்திரம் ஆரம்பித்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து முதல் 6 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் பாதிப்பு, அந்த மத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த 6 மணி நேரத்தில் வரக்கூடிய மத்தியில் வரக்கூடிய 1.5 மணி நேரம் பாதிப்பு, அவ்வளோதான். அந்த 1.5 மணி நேரத்தை நம்ம டே ஃபுல்லாக கொண்டு போயிடுவோம், பெருசாக கொண்டு போயிடுவோம். 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரு நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் டைம் ஆரம்பிக்குதுல, அதிலிருந்து 6 மணி நேரத்துலேருந்து 12வது மணி நேரத்துக்குள்ளே ஒரு 1.5 மணி நேரம் சந்திராஷ்டமம் பாதிக்கும். 3ஆவது பாதத்தில் பிறந்திருக்கீங்க, சந்திராஷ்டம டைம் ஆரம்பித்து 12 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம், அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே மிடில் சில பாதிப்புகள் வரும். நான் வந்து 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம், அந்த நட்சத்திரம் முடிகிற வரத்துக்குள்ளே அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே மிடில் சில பாதிப்புகள் வரும். 1.5 மணி நேரம். இப்போது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் சந்திராஷ்டமம் பாதிக்குது. இப்படி இந்த சந்திராஷ்டமம் பாதிக்கிற நேரத்தில் நமக்கு அது பெருசாக ஒரு 2 நாளைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் அதுக்காக என்ன பண்ணுறது சார் நான் அப்படின்னா, நம்ம சின்ன விஷயத்த பெருசாக எடுத்துக்கப்படாது. ஆனால் நான் கலந்துடுறேன், அதுக்குள்ளே சேர்ந்துடுறேன், சண்டைன்னு வந்துட்டு எங்கே போய் 1.5 மணி நேரமாவது 2 மணி நேரமா டயத்தை யாராவது பார்ப்பாளா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சுன்னா, எப்பவுமே சந்திராஷ்டம தினம்னு வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, மற்றவரை பற்றி பேச தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விளையாட்டு வினையாகும்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கணும். சில காரியங்களில் புதுசாக எடுத்து செயல்படுத்தக்கூடாது. மற்றவர்களை குறை காண்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அன்றைக்கி பிள்ளையாரை போய் வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றியை தரும். இதுதான் இந்த போன்ற சந்திராஷ்டம தினத்தை இந்த 1.5 மணி நேரத்தை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காத பிள்ளையாரை வழிபட்டு வந்தோம்னா நல்ல பலன்கள் கூடி வரும்.